கார்த்தி, என்ன விஷயம்? உன்கிட்ட எப்படி பேசுனே தெரியல ரம்யா. என்ன பேசணும் முதல்ல? நமக்குள்ள பேசுறதுக்கு என்ன இருக்கு கார்த்தி? என்ன இருக்கா? எவ்வளவோ இருக்கு ரம்யா. இங்க பாரு, இப்ப எதுவுமே இல்ல. ரம்யா போது ரம்யா, இதுக்கு மேல என்ன கஷ்டப்படுத்தாத. என்னது? நான் உன்னை கஷ்டப்படுத்துறானா? கஷ்டப்படுத்துறதுன்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? ஒருத்தரோட மனச கொல்றது ஒரு ஆளை கொல்றதுக்கு சமம். நீ ஒரு கொலைகாரன் தானே? அதுக்காக நீ தண்டனை கொடுப்பியா? என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு எதுவுமே கேட்க மாட்டேங்கிற. கேட்டா மட்டும் என் உசுர் எனக்கு திரும்ப கிடைச்சிருமா? சொல்லு கார்த்தி. ரம்யா, உன் கோவம் நியாயமானதுதான். ஆனா உன் கோவத்தை என்கிட்ட காட்டுற பத்தியா, என்னால அதை தாங்கிக்க முடியல. அப்படின்னு நான் பெருசா தப்பு பண்ணிட்டேன். என்ன தப்பு பண்ணியா? அண்ணன் கழுத்துல நீ தாலி கட்டலியா? அண்ணன் உனக்கு ஒய்ஃபா வாழ்ந்துட்டு தானே இருக்கா? இதுக்கு பேர் என்ன? இது தப்பு இல்லையா? நம்பிக்கை துரோகம் இல்லையா? எப்படி உன்னால இத நியாயப்படுத்தி பேச முடியுது கார்த்தி? என்ன பேசணும் உனக்கு? ஆமா ரம்யா, உண்மைதான். நான் தாலி கட்டினேன் தான். ஆனா எந்த சூழ்நிலையில எப்படிப்பட்ட நிலைமையில கட்டினேன்னு உனக்கு தெரியுமா? என்ன நிலைமை? என்ன சூழ்நிலை? யாராவது உன் கழுத்துல கத்திய வச்சு அண்ணத்தை நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு மிரட்டினாங்களா? அப்படியே உன்னை மிரட்டி இருந்தாலும் நீ செத்து போயிருக்கணுமே தவிர அண்ணத்தை கல்யாணம் பண்ணிருக்க கூடாது. இப்ப நீ அண்ணத்தை கல்யாணம் பண்ணிருக்கனா என்ன அர்த்தம்? உன்னை பொறுத்த வரைக்கும் நான் போய் தானே, நம்ம காதலும் போய், நம்ம வாழணும்னு ஆசைப்பட்ட வாழ்க்கையும் போய் தானே. அப்படிதானே கார்த்தி? ரம்யா, உன்னோட மனசுல நான் இல்ல கார்த்தி. அதனால இப்ப நான் உன் வாழ்க்கையிலயும் இல்ல. அதுதான் உண்மை. இங்க பாரு, இதுக்கு மேல உன்கிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்ல. நீ கிளம்பு. இல்ல ரம்யா, நான் சொல்றது கேளு. ரம்யா, நான் சொல்றது கேளு ரம்யா. சாக போற தூக்கு தண்டனை கைதி கூட கடைசி அவனோட ஆசை என்னன்னு கேட்பாங்க. ஆனா என் வாழ்க்கையில யாரும் என்கிட்ட ஆசை என்னன்னு கூட கேட்டதில்ல. என் வாழ்க்கையோட முக்கியமான முடிவை நான் எடுக்கல. அந்த சந்தர்ப்பத்தை எனக்கு யாரும் கொடுக்கவும் இல்லை. அவங்கதான் அப்படின்னா நீ இப்போ அவங்கள மாதிரி புரிஞ்சுக்காம ஒரு சந்தர்ப்பம் கூட கொடுக்க மாட்டேங்கிறல. பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல, போன்னு சொல்ற. சூழ்நிலை கைதின்னு சொல்லுவாங்க. அது இப்ப நான் தான். இப்ப நான் நெருப்பு மேல நின்னுட்டு இருக்க மாதிரி இருக்கு. நெருப்பு மேல நின்னுட்டு இருக்கிறது நீ இல்ல கார்த்தி, நான் தான். இந்த உலகத்திலேயே ரொம்ப கொடுமையான விஷயம் எது தெரியுமா? நம்ம வாழ்க்கையே நம்மளை விட்டு தொலைஞ்சு போறதுதான். எந்த காதலை நம்ம உயிரா நினைச்சிட்டு இருக்கோமோ அந்த காதலே காணாம போறதுதான். நம்ம வாழ்க்கையில எல்லாரையும் விடவும் ரொம்ப முக்கியமான ஒருத்தரை யாரோ ஒரு மூணாவது மனுஷனா பாக்குற கொடுமை எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு உனக்கு தெரியுமா கார்த்தி? அந்த வலியும் வேதனையும் ரொம்ப பெருசு. அந்த வலியும் வேதனையும் நீதான் எனக்கு கொடுத்திருக்க. என்னோட கார்த்தியா நான் உன்னை தேடி வந்தப்போ அண்ணத்தை தானே கல்யாணம் பண்ணி நீ புருஷனா இருக்க. உன்னை பார்த்த அந்த நிமிஷம் கார்த்திக் நான் செத்தே போயிட்டேன். அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சிருச்சு. நான் உயிரா நினைச்ச காதலே போனதுக்கு அப்புறம் உயிர் மட்டும் எதுக்குன்னு முடிவு பண்ண. அந்த முடிவோட தான் நான் இங்க இருந்து போனேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? தம்பி, ரம்யா வந்துட்டா தம்பி. வந்துட்டா ஆண்டி? அப்போ ரம்யாட்ட போன் கொடுங்க ஆண்டி. இத தரேன் தம்பி. ஏய் ரம்யா, ரம்யா, கார்த்திக் தம்பி 2 நாளா போன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இந்தா லைன்ல தான் இருக்காரு, நீ பேசு. ஏய் ஏய் லைன்ல இருக்காரு. ஏய் ரம்யா, ரம்யா, ஏய் கதவை தர. என்ன ஆச்சு? தம்பி சொல்லுங்க ஆண்டி. அவளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. போனை கொடுத்தா வாங்காம ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டா. என்ன தம்பி, ஏதாவது பிரச்சனையா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் ஏன் இவ இப்படி எல்லாம் நடந்துக்கிறா? தெரியல ஆண்டி. நீங்க ஒண்ணும் ஃபீல் பண்ணாதீங்க.
நான் அவகிட்ட என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு உங்களுக்கு கால் பண்றேன். ஆ, சரிங்க ஆண்டி. சரிப்பா. சாரிம்மா. ரம்யா, ரம்யா, கதவை தோற ரம்யா. ரம்யா, ஏ ரம்யா, கதவை தோற. ஏன் அப்படி கத்தன? என்னாச்சு? உள்ள என்ன பண்றடி? ஏய் ரம்யா, ஏதா இருந்தாலும் கிட்ட பேசுடி, சொல்லுடி. என்ன ஆச்சுடி? ரம்யா, ரம்யா. ஓ, ரம்யா, என்னடி பண்ற? ஏய் கதவை முதல்ல தோற. ஏன்டி இப்படி பண்ற? சாரிம்மா. ஏய், என்னால முடியலம்மா. நான் போறேம்மா. ஏய் ஏய், என்னடி பேசுற? அம்மா, நான் ஐயோ. ஏய் ரம்யா, ஏன்டி இப்படி எல்லாம் பண்ணி வச்சிருக்க? ஏய் ரம்யா, சொல்றத கேளுடி, கதவை திறடி. ஐயோ ரம்யா, ஏன்டி இப்படி பண்ற? ஏய் கதவை திறடி, எதா இருந்தாலும் பேசிக்கலாம்டி, கதவை திறடி. இத பாரு ரம்யா, நீ கதவை திறக்கல, உனக்கு முன்னாடி நான் செத்து போயிடுவேன்டி. என் பொண்ணு இல்லாத உலகத்துல நான் மட்டும் எதுக்குடி வாழணும்? நான் போய் சாகுறேன், சாகுறேன். ரம்யா, 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 ரம்யா.